Fun Toonhouse. Let's have fun. ஹலோ குழந்தைகளே, வேகமா வர்றேன். நான் தான் உங்கள் நண்பன் பிளாக்கி சீட்டா. இதுதான் உங்கள் ஃபேவரட் கார்ட்டூன் உலகம், ஃபன் டூன் ஹவுஸ். இங்கே ஒவ்வொரு கதையும் மாயம் நிறைந்தது, சாகசம் நிறைந்தது, முக்கியமா நல்ல பாடம் கொண்டது. இன்னைக்கு நாம் பார்க்கப் போற கதை ஒரு தைரியமான சிறுவன், ஒரு மாயமான யூனிகார்ன் மற்றும் ஒரு உடைந்த கொம்பு. அப்படின்னா தயாரா? வாங்க கதை ஆரம்பிக்கலாம். ஒரு அமைதியான காலை நேரத்தில் சூரியன் மெதுவாக எழுந்து பச்சை நிலத்தை பொன்னிறமாக மாற்றிக் கொண்டிருந்தது. அந்த அழகான இடத்தில் ஒரு சிறுவன் மனமகிழ்ச்சியுடன் சுற்றி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். எல்லாமே எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அவன் நினைத்தான். அவனின் அருகில் அவனுக்கு மிகவும் பிடித்த மாய நண்பன், ஒரு யூனிகார்ன் குதிரை, அமைதியாக நின்றிருந்தது. ஆனால் அந்த நாளில் ஏதோ சரியில்லையே. யூனிகார்னின் ஒளி வழக்கத்தை விட குறைந்திருந்தது. அப்போதுதான், ஓ, என்ன இது? யூனிகார்னின் கொம்பு உடைந்திருப்பதை சிறுவன் கவனித்தான். கொம்பு உடைந்ததால் அந்த மாய உலகமே மெதுவாக உயிரிழக்க ஆரம்பித்தது. எவ்வளவு வருத்தமான காட்சி! தன் நண்பனை இப்படி பார்க்க முடியாமல் சிறுவனின் மனம் கனிந்தது. நான் என்ன செய்யலாம் என்று அவன் எண்ணியபடி ஒரு தைரியமான முடிவை எடுத்தான். உடைந்த கொம்பை சரிசெய்யும் வழியை தேடி அவன் இருண்ட காட்டுக்குள் பயணமானான். அந்த காடு அவனை பயமுறுத்தியது. பயம் அவனை சுற்றியிருந்தாலும் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனை முன்னே நடக்க வைத்தது. அவன் நிற்கவில்லை. நீண்ட பயணத்திற்குப் பிறகு, இது என்ன என்ற ஆச்சரியத்துடன் ஒரு பழமையான மின்னும் கல்லை அவன் கண்டுபிடித்தான். அந்த கல்லில், ஆம், உடைந்ததை மீண்டும் சரிசெய்யும் சக்தி இருந்தது. நம்பிக்கை அவன் மனத்தில் மின்னியது. சிறுவன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் திரும்பி ஓடினான். நேரம் தாமதமாகக் கூடாது அல்லவா? அந்த மின்னும் கல் யூனிகார்னின் உடைந்த கொம்பை தொடும் நொடியில், ஓ, மாயம் மீண்டும் உயிர் பெற்றது. கொம்பு முழுமையாக மாறி யூனிகார்ன் மீண்டும் ஒளிர்ந்தது. உலகம் மீண்டும் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அந்த சிறுவன் அப்போது புரிந்து கொண்டான், நண்பனுக்காக பயத்தை எதிர்கொள்ளும் மனமே உண்மையான தைரியம். குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போட மறக்காதீங்க. இன்னும் மாய கதைகள், சாகச கார்ட்டூன்கள் பார்க்கணும்னா ஃபன் டூன் ஹவுஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நினைவில் வைங்க, நட்பு இருந்தா தைரியம் வரும், தைரியம் இருந்தா மாயம் கூட நம்ம பக்கம் வரும். அடுத்த கதையில வேகமா சந்திக்கலாம். நான் தான் உங்கள் நண்பன் பிளாக்கி சீட்டா. பாய் குழந்தைகளே.